அவர் அப்படி செய்யவே இல்லையே. ஒரு பொண்ணு எவ்வளோ நல்லவளாக இருந்தாலும் அவளை தோற்கடிக்க முடியலன்னா எல்லாரும் கையில் எடுக்கிற ஆயுதம் அவளோட நடத்தை தான். ஆனால் அவர் நான் பண்ணது தப்புன்னு கூட சொல்லலை. நான் பேசுனதே ஞாபகம் இல்லைன்னு எனக்காக போய் சொல்கிறாரு. ஆனால் ஞாபகம் இல்லாமலாம் இருக்காது. வார்த்தைகள் ஒரு ஆளை கொல்லவும் செய்யும், வாழ வைக்கவும் செய்யும். நான் பேசின வார்த்தைகள் எப்படிப்பட்டதுன்னு எனக்கே தெரியும். ஆனாலும் அதை மறைச்சி எதுவுமே நடக்காத மாதிரி எவ்வளோ டீசெண்டாக பிஹேவ் பண்ணிட்டு போகிறாரு. நான் தான் கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டேன். இப்போ நீ என்னடானா தப்பு பண்ணிட்ட ரேவதி. நீ என் மேலே இருக்கிற பாசத்தில் நீ என்ன பண்ணுற பேசுகிறேன்னு யோசிக்காமையே. சாரி. நீ மட்டும் இல்லை, நானும் நிலமைய சரி பண்ணான்னு வந்தா நீ நிலமைய வேறு விதமாக மாற்றி விட்டுட்டா ரேவதி. அந்த கோபத்தில் சாரி. இப்போ என்ன பாப்பா, நாம் பேசும்போதாலே எதுவும் காது கொடுத்து கேட்க மாட்டா.